ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் 65வது பகுதியை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது 66வது பகுதியை பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களே. சரி, நம்ம 65வது பகுதியில் ஃபைனலாக என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது என்கிட்ட சொல்லாமையே கொழுந்தனுக்கு பொண்ணு பார்க்க எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. சொல்லாமக்கெல்லாம் போகவும் நானும் ஏன் நம்மகிட்ட சொல்லலை, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நான் கிடந்தேன். தங்கச்சி வந்துச்சு. தங்கச்சி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. என்னக்கா அப்படி முகம்லாம் வீங்கியிருக்கா அப்படின்னு அது கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் நான் அதை காட்டிக்காமல் பேசி தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இருந்தேன் மக்களே. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம 66வது பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே, 66வது பகுதியில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட சொல்லாமே போயிட்டாங்க. பொண்ணு பார்க்க போயிட்டு அந்த நைட்டு 10:30 மணி இருக்கும் மக்களே. 10:30 மணி ஆயிடுச்சு. சரியான மழையான மழை. பார்த்தீங்கன்னா சாதம் சாப்பாடு எல்லாம் ஆக்குனதெல்லாம் அப்படியே இருக்குது. அதை நான் சாப்பிடவும் இல்லை, இவங்களும் வந்து அதை என்ன ஏதுன்னு பார்க்கவும் இல்லை. அப்படியே இருந்து போச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் கோவத்தில் பேசாமல் இருந்துட்டேன். வந்தாங்க, தலையில் தோட்டினாங்க, அப்படியே தூங்கிட்டேன். 3 பேருமே ஒரே ரூம்லேயே படுத்தாச்சு. ஏன்னா கிச்சன் வந்து ரொம்ப சின்னது, ஒரு ரூமு தான் பெட்ரூமே அந்த வீட்டில். ஹாலு பெட்ரூம் எல்லாம் அதுதான். சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேயே தூங்கியாச்சு. பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு, காலையில் தான் அன்னைக்கு நைட்டும் வேலைக்கு போகலை. முதல் நாள் நைட்டும் போகலை, அன்னைக்கு மறுநாள் நைட்டும் போகலை. 2 நாள் லீவு. காலையில் பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு நான் கேட்டேன். பார்த்துக்கேன். கேட்ட உடனே எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாரு, ஐயோ என்னை மன்னிச்சிருமா, தெரியாமல் நான் போயிட்டேன். அங்கே போன உடனே அந்த பொண்ணு என்னடானா நான் தான் மாப்பிள்ளைன்னு என்னையவே பார்க்குது. அங்கே உள்ளவங்கெல்லாம் இவர் தான் மாப்பிள்ளைனோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க தம்பியவும் கூட்டிகிட்டு போகலையாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அம்மாவும் மகனும் மட்டும் போயிட்டாங்க. என்கிட்டையும் சொல்லலை, யாருக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களோ அவங்ககிட்டையும் சொல்லலை. அங்கே போனோடனே குழந்தை முண்டாட்டி என்ன பண்ணிட்டா, இவர் தான் மாப்பிள்ளையை நினச்சி இவர் ஒரு மாதிரி பார்த்துருக்கா. ஒரே காமெடி. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது எல்லாம் எனக்கு கவலையே மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, என்ன சொல்கிறீங்க, ஐயையோ சாமி, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா சாமி அப்படின்ட்டார். சரின்ட்டு அந்த மேட்ரு அப்படியே முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உடனே வடன்னு கல்யாண வேலை நடக்குது. நடந்துட்டுருக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எங்கள் மாமியார் வர்றாங்க எங்கள் வீட்டுக்கு. வந்து 2 பேண்ட்டு 2 சட்டை ஒரு சேலை பொண்ணுக்கு நைட்டு போல் ஒரு 7 மணி இருக்கணும். இங்கே அந்நேரத்துக்கு வந்து இந்தாம்மா கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், உங்கள் குழந்தைனுக்கு கல்யாணம் இந்தா அப்படின்னு சொல்லி சேலை துணிமணி வாங்கியிருக்கேன், என் மகனுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க, வாசப்படியில் தான் நிற்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வரவே இல்லை. கூப்பிட்டாங்க, நான் வெளியில் வந்தேன்னா அப்படியே என் கையில் கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. நானும் வாங்கி உள்ளே வச்சுட்டேன் மக்களை. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அவங்க போனதுக்கப்புறம் கல்யாணி அக்கான்னு சொன்னேன்ல, அவங்க வந்தாங்க. வந்த உடனே என்னடி உன் மாமியார் என்னமோ ரகசியமாக வந்து அவங்ககிட்ட பேசிட்டு போதே அப்படின்னாங்க. இல்லைக்கா, குழந்தைனுக்கு கல்யாணத்துக்கு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சந்தோஷமாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களும் எங்கே எடுத்துகிட்டு வா பார்ப்போம் அப்படின்னாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஓடியாந்து பார்க்க வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா 2 பேண்ட்டு 2 சட்டை சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன சேலைன்னு பார்த்தீங்கன்னா லைலக்ஸு சேலைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் வந்து 60 ரூபா 100 ரூபா தான் இருக்கும் அந்த புடவை. பார்த்தீங்கன்னா அந்த புடவையை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அதை பற்றி என்னென்னு தெரியாதுல்ல. எங்கள் அம்மா தான் எனக்கு ட்ரெஸ்ஸே எடுப்பாங்க, நானாக போய் எடுத்ததே கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடியாத்தி இங்கே பாருல இது ஒரு சேலையா, மருமகளுக்கு மூத்த மருமகளுக்கு இளைய மருமகளுக்கு எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உனக்கு எடுக்கணும், இது என்ன இவ்வளோ சேலை, உங்கள் அம்மா எவ்வளோ நல்ல நல்ல சேலையாக கொடுத்துருக்குறாங்க, நீ எப்படி புடவை கட்டுற, இன்னும் இப்படி புடவை வாங்கி கொடுத்துறா, நீ வாங்கிட்டு போய் பகவான் உள்ள வைக்கிற அப்படின்றாங்க.
அந்த அக்கா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நான் பாட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். சரியான ஆளாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி என்னை திட்டிட்டு, ஐயி வரட்டும், ராஜா வரட்டும், நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க அந்த அக்கா. ஐயோ இது என்னடா பஞ்சாயத்து ஆயிரும் போலையேன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்லிக்கிறல. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அவங்க வேலை விட்டு வர்றாங்க. வேலை விட்டு வந்த உடனே இது காலையில் வேலை விட்டு வந்த உடனே அந்த அக்கா வா வேலை விட்டு அப்போ தான் உள்ள வீட்டுக்குள்ளே வரல, கூப்பிட்டாங்க. அவங்க வீடெல்லாம் தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு வரணும். கூப்பிட்டாங்க, வாடா அப்படின்னாங்க. என்னங்கக்கா அப்படின்னு. இது என்ன அவங்க அம்மா என்ன இப்படி பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸு ஒழுங்காக கூட அந்த பிள்ளைக்கு சேலை நல்ல சேலை கூட எடுக்கலை, நீ கண்டுக்கிறவே மாட்டேற ஆவின்னு எங்கள் வீட்டுக்காரரை போட்டு அந்த அக்கா திட்டுன்னு திட்டுறாங்க. சரின்ட்டு அந்த அக்காவும் திட்டுன்னு திட்டிட்டு அந்த போய் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து பாடுறா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அப்போ வீட்டுக்குள்ளே கூட வரல பார்த்துக்கோங்க. என்னே சவுண்டை கொடுத்த உடனே நானும் பையை தூக்கிட்டு வேமா வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன். அவரும் வாங்கி பார்த்துட்டு வான்னு சொல்லி என்னைய ஒருவர்னு கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு பார்த்துக்கோங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா வீடு 2 தெரு தள்ளி தான். போனேன், அந்த அக்கா சொன்னாங்களாம். சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்காரருக்கு கோவம் இப்படி வந்துருச்சு. உடனே ஒருவர்னு என்னையும் கூப்பிட்டு போகிறார். போன உடனே எங்கள் மாமியார் வீட்டில் போய் பையை தூக்கி எரிஞ்சிட்டார். வெளியே இருந்த மெனிக்கு எரிஞ்சிட்டு, இது என்ன ட்ரெஸ்ஸு இப்படி எடுத்துருக்குறீங்க, ஏன் நல்ல சேலை எடுக்கக்கூடாதா அந்த பிள்ளைக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நானே கடன் உடனே வாங்கி கல்யாணத்தை பண்ணிக்கிருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் மக்களே. அதுக்குள்ளே குழந்தனுக்கு கல்யாணம் பண்ணாட்டி என்ன அவசரமா? எங்களை கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவனுக்கும் கடனை வாங்கி கல்யாணம் பண்ணணும். என்ன இது பிளான்னு தெரில மக்களே. நானே கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணுறேன் ஆய்வுன்னு கத்துனாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி வாக்குவாதம். பார்த்தீங்கன்னா நான் இப்படியே உட்காந்து 2 பேர் வாயும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாற்றி மாற்றி பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் உடனே ஏதாவது திட்டிகிட்டு இருக்காங்க, நீ நல்லா உட்காந்து கதை பார்க்குறியா, எந்திரி அப்படின்னு ஒரு ஓங்கி சவுண்டை கொடுத்தாரு பாருங்க. படக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு வா போவோம் அப்படின்னாரு. துணியை தூக்கி போட்டு என்னையும் கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாமிக்கூறு சேலைன்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சம்மந்தகாரம்மாக்கு. அது ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து அந்த சேலையை இந்த சேலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸோடு சேர்த்து அந்த சேலையும் வச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போயும் நான் என்னத்தை சொல்ல போகிறேன், நான் பாட்டுக்கு வாங்கி உள்ளே தான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வாங்கி உள்ளே வச்சுட்டு நான் பேசாமல் இருந்தேன். பார்த்தா இப்படியே ஓடுது மக்களே. எதுக்குமே கூப்பிடலை, போய் பார்க்கவோ திரும்ப இது பண்ணவோ எதுக்குமே நாங்களும் போகலை. இவரும் போக மாட்டேன்ட்டார், எங்கள் வீட்டுக்காரும் போக மாட்டேன்ட்டார். அப்படியே இருந்து போனோம் பார்த்துக்கோங்க. பார்த்தா கல்யாணம் 1 வாரம் இருக்குது. 1 வாரம் இருக்கும்போது பத்திரிக்கை கொண்டுட்டு வர்றாங்க. பத்திரிக்கை கொண்டுட்டு வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க அத்தை மகன்கிட்ட. அப்போ பத்திரிக்கையை கொடுத்துட்டு வந்துடுறா நீ பாட்டுக்கு இருந்துடாத அப்படின்றாங்க. ஏமாயே வந்துடுவியான், அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்கிறாங்க. ஏமாயே வந்துடுவியான், நான் உனக்காக தான் நான் இப்போ பத்திரிக்கையை கொடுக்க வந்தேன், வந்துரு அப்படின்றாங்க. இது என்னடா வம்பா போச்சுன்ட்டு நான் அப்போயும் யோசிக்கிறேன், என்ன மகனுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்குறாங்க, கல்யாணமே நம்ம கல்யாணம், நமக்கே பத்திரிக்கை கொடுக்குறாங்கன்னு நான் யோசிக்கிறேன். பார்த்தா அது கூட அவருக்கு தெரியாமல், அது அவங்களுக்கு தெரியாமல் இப்படி சொல்லிட்டு ரிட்டன் போயிட்டாங்க மக்களே. சரி மக்களே, நம்ம நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பார்க்கலாமா? ஓகே, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மலர்ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.